ஹே கைஸ், வெல்கம் டு சினிமாட்டிக்ஸ். பிரேமலு ஃபேம் நஸ்லின் லீட் ரோலாக நடிச்சு, தலுமாலு ஃபேம் காலித் ரஹ்மான் ரைட்டிங் அண்ட் டைரக்ஷனில் உருவான ஆலப்புழா ஜிம்கானா மூவி ரிவ்யூ தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த மூவியோட ரன் டைம் 2 hours and 30 minutes. படத்தோட ஸ்டோரி சினாப்சிஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு போங்க. ஆலப்புழாவில் +2 ஃபெயிலான 5 பேர் கொண்ட கேங்க்கு படித்து தான் மார்க் வாங்க முடியலை, இந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாலேயாச்சும் கிரேஸ் மார்க் வாங்கி எப்படியாவது நல்ல காலேஜ் ஜாயின் பண்ணிடணுன்ற ஆசையில் அவங்க ஊரில் இருக்கிற ஆலப்புழா ஜிம்கானான்ற பாக்ஸிங் கிளப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான அதிரடி சம்பவங்கள் தாங்க இந்த ஆலப்புழா ஜிம்கானா. ஃபர்ஸ்ட், இந்த படத்தோட ஸ்டோரி ஆர்க் செமையாக வந்திருக்குன்னா அதுக்கு இந்த ஸ்டோரி ரைட்டர்ஸோட ப்ரில்லியன்ஸை தாங்க நம்ம பாராட்டணும். அட் த சேம் டைம் ஹீரோவோட கேரக்டராக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரோவைஸ் பண்ணது நல்லா இருந்துச்சு. காலித் ரஹ்மானோட முந்தைய படங்கள் ஃபார்முலாலேயே இந்த படத்தையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. எ சிம்பிள் ஸ்டோரி வித் அ மேஜிக்கல் ஸ்க்ரீன் பிளே தட் ஒர்க்ஸ் வெல். ஃபர்ஸ்ட் 1 hour மட்டும் கொஞ்சம் ஸ்லோவாக போகிற ஃபீல் கொடுக்குங்க. ஒன்ஸ் பாக்ஸிங் மேட்ச் ஸ்டார்ட் ஆன அப்புறம் அடுத்தடுத்த கட்டத்துக்கு படம் மூவ் ஆகிட்டே இருக்குது. ஆல்மோஸ்ட் 1 hourக்கு மேலே பாக்ஸிங் ஃபைட் அண்ட் ஸ்ட்ரீட் ஃபைட் மட்டுமே வருதால ஸ்டன் டீமுக்கு ஒரு பெரிய கிரெடிட் கொடுக்கணும். பாக்ஸிங் ரிங்கில் ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இறங்குங்க. எல்லா மேட்சஸுமே ஒரு யூனிக் ஸ்டைலாக தாங்க எடுத்திருக்காங்க. ஒரு 20 minutesக்கு மேலே கிளைமேக்ஸில் ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்குங்க. அதெல்லாம் ரியலாகவே பாக்ஸஸ் ஃபைட் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக்காகவும் எங்கேஜிங்காகவும் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. நஸ்லின் வழக்கம் போல் அவரோட சாக்லேட் பாய் பெர்ஃபார்மன்ஸை இந்த படத்துலேயும் வெளிப்படுத்தியிருக்காரு. ஒரு ஹீரோக்கான பில்டப்பே லாஸ்ட் 10 minutesல தாங்க இவருக்கு கிடைக்கும். அது வரைக்கும் 10/11 தான் ஸ்க்ரீனில் இவர் இருப்பார். இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரை சூஸ் பண்ணதுக்கே இவருக்கு ஹேட்ஸ் ஆஃப் தாங்க கொடுக்கணும். இவருக்கு அடுத்து அனகா ரவிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் கொடுத்துருப்பாங்க. டான்ஸ் அண்ட் ஃபைட்டை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளே பண்ணியிருப்பாங்க பாருங்கள். செம்ம ஸ்டைல் அண்ட் பவர்ஃபுல் பெர்ஃபார்மன்ஸுங்க. மற்ற எல்லா ஆக்டர்ஸுமே டீசெண்டான ஆக்டிங்கே வெளிப்படுத்தியிருந்தாங்க. விஷ்ணு விஜய் மியூசிக்கில் நம்மளால் சாங்ஸோட இன்னுமே ஈஸியாக பிளெண்ட் ஆக முடிஞ்சுது. அண்ட் நல்ல வைபிங் மூட்லேயே சாங்ஸ்லாம் போட்டிருக்காரு. ஜிம்ஷி காலேஜ் சினிமாட்டோகிராஃபி ஒர்க்கில் பாக்ஸிங் ஃபைட்லாம் ஒரு லைவ் மோட்லேயே கேப்சர் பண்ணியிருக்காரு. 2 பேர் ஃபைட் பண்ணும்போது நடுவில் போயெல்லாம் ஷூட் பண்ணியிருப்பாருங்க. அந்த ஷாட்லாம் எப்படி கன்சியூம் பண்ணியிருப்பாங்கன்னே புரியலை. நிஷத் யூசப் கட்ஸில் ஃபைட்ஸ்லாம் செம்ம ஃபாஸ்ட் அண்ட் ரேசியாகவே இருந்துச்சு. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே, டிஓபி, ஆக்ஷன் கொரியோகிராஃபி, ஆக்டர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எடிட்டிங் இதெல்லாம் தாங்க. நெகட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 1 hour ஸ்லோவாக போகுது. தென் பெரிய லாஜிக்கல் எரராக நான் பார்க்குறது, மேட்ச்சில் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ணாத இந்த டீம் ஸ்ட்ரீட் ஃபைட்டில் எல்லாரையும் ஓட விடுறாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் இடிக்குது. இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட், கோ அண்ட் வாட்ச் த ஃபன்-ஃபில்ட் ஆக்ஷன் ஆஃப் ஆலப்புழா ஜிம்கானா. இந்த படம் தமிழ் டப்பிங்கில் சோனி லைவ் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது. சினிமேட்டிக்ஸ் ரேட்டிங் ஃபார் திஸ் மூவி is 7 out of 10. Thank you guys.